உள்ளத்தோல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஈரானில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க போரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போ ரிவர்ஸ் கியர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு காரணம் அமெரிக்கா தன்னிட்ட இருக்கிற ஆயுதம்லாம் குறைஞ்சு போனது தெரியாமல் வீண் வம்பு பேசிக்கிட்டு இருக்குங்கிறத அமெரிக்காவுடைய பென்டகன் அந்த இராணுவ தளம் இன்றைக்கி ட்ரம்ப்கிட்ட சொல்லியிருக்குது. என்னங்க நீங்கள் பாட்டுக்கு போரை நீடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நம்மளுக்குன்னு 4 நாளைக்கு தான் ஆயுதங்கள் இருக்குது, 4 நாள் கடந்துட்டால் நம்மளால் இந்த போரை நடத்தவே முடியாதுங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்ன உடனே ட்ரம்ப் ஆட்டம் கண்டு போயிருக்காரு. காரணம் ட்ரம்ப் இப்போ என்ன அறிவிச்சாருன்னா, இந்த போர் இன்னும் 4 வாரங்கள் நீடிக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இதை கேட்டவுடனே தான் பென்டகன் இராணுவ அதிகாரிகள்லாம் அதிர்ந்து போயிட்டு, ஐயோ இவர் என்ன கால்குலேஷன் போடுறாருன்னு போயிட்டு ட்ரம்ப்கிட்ட சொல்கிறாங்க, இந்த போர் ஆரம்பித்து இன்னையோட 6 நாள் ஆகிடுச்சு, இன்னும் 4 நாளைக்கு தான் நம்மள்கிட்ட தளவாடங்கள் இருக்குது, 10 நாளை தாண்டிட்டா நம்ம தோற்று போயிடுவோம், ஈரான் வெற்றி கொண்டுருவாங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தான் ட்ரம்ப் கவலை அடைகிறாரு. அதற்கு காரணம் அவர் தன் நிலை என்ன ஸ்டாக் இருக்குங்கிறத அவர் கணிக்காமல் களத்தில் இறங்கிட்டார். இன்னொரு பக்கம் எதிரியை அவர் ரொம்ப கம்மியாக மதிப்பிச்சிட்டாரு. ஈரான் நம்ம அடித்த உடனே அந்த உயர்பட்ச தலைவர் ஆயத்துல்லா கொமானி உயிரிழந்துட்டார்னா மற்றவங்களாம் அந்த சோகத்தில் பலம் இழந்து ஈராக்கு எப்படி நம்மள்கிட்ட சரண்டர் ஆச்சோ அதே மாதிரி சரண்டர் ஆயிடுவாங்க. நம்மளுக்கு ஆதரவான ஒரு ஆளை போயிட்டு அங்கே அதிபராக போட்டு அங்கே ஈரானில் நம்ம ஆட்சியை ஏற்படுத்தி அந்த அதிகாரத்தை பூரா நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஈரானுடைய எண்ணெய் வளங்களையெல்லாம் உறிஞ்சி சாப்பிடுவோன்னு கணக்கு போட்ட ட்ரம்புடைய கற்பனையில் மண் விழுந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, ஈரானை ஆண்டு வந்த ஆயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் சாதாரண ஆளில் மிகப்பெரிய அறிவாளி, மிக உயர்வான தலைவர், 37 வருஷங்களாக அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்திருக்கிறாரு. அவர் இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய தாக்குதலில் அநியாயமாக எந்த காரணமும் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவரோடு சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 40 அதிகாரிகள் இறந்திருக்காங்க. இந்த அமெரிக்கா இங்கே தாக்குதல் நடத்துகிறப்ப எந்த காரணமும் இல்லாமல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அமெரிக்கா போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் உடன்பட்டு போரை நிறுத்துகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு போய் குண்டு போடுறது மிக தவறான வேலை. இப்படி நான் அங்கே போர் நடத்த போகிறேங்கிறதுக்கு அமெரிக்கா பாராளுமன்றத்தை கூட்டி அனுமதியும் வாங்கலை. அவங்க சக அதிகாரிகளை கூப்பிட்டு ஒப்புதலும் வாங்காமல் இவருடைய ஒரே நோக்கம் ஈரானை நம்ம எப்படியாச்சும் கபலீகரம் பண்ணணும்னு போனதனுடைய விளைவு தான் இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. அந்த உயிரிழப்புக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த ஆயத்துல்லா அல் கொமேனி என்ன பண்ணியிருக்காரு, அந்த நாட்டுடைய அதிபராக உச்சபட்ச தலைவராக இருந்ததோட மட்டும் இல்லாமல் ஒரு இமாமாவும் இருந்திருக்காரு. அவரே 2 தொழுகை வச்சு நடத்தியிருக்காரு. யதார்த்தமாக அவர் உயிரிழக்கிறதுக்கு முதல் நாள் அந்த உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு சில செய்திகளை சொல்லியிருக்காரு. உலகத்தில் 200 கோடி மக்கள் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறோம், பல இஸ்லாமிய நாடுகள் இருக்குது, எவ்வளவோ எண்ணெய் வளங்கள் நம்மள்கிட்ட இருக்குது, ஆனால் நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நம்மள்கிட்ட உள்ள அதிகாரம் இல்லை, நம்ம சொத்துக்களை நம்ம வளங்களை நம்ம ஆள தகுதி இல்லாமல் இருக்கிறோம், நம்மளை பூரா எவனோ ஒருத்தன் ஆள்றதுக்கு அவன்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்ருக்குறோம். புரியுதா? எங்கே கொடுத்துட்ருக்குறோம்? அமெரிக்காட்ட சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அது அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இஸ்லாமிய நாடுகளில் உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், போலீஸ்காரனாக இருக்கிறேன், உங்களை பார்த்துக்கிறேன், பக்கத்துக்காரன் அடிக்க விடாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இஸ்லாமிய நாடுகளில் பூரா என்ன பண்ணிட்டான், படைத்தளங்களை பேஸ்களை இராணுவ தளங்களை கொண்டாந்து அமைச்சு வச்சுருக்கிறான். பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத்து, ரியாத்து, கத்தார், ஈராக் போன்ற எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் இருக்குது. அந்த படைத்தளங்களை வச்சு தான் இன்றைக்கி ஈரானே அடிச்சிருக்கிறாரு. அப்போ அமெரிக்கா என்ன கணக்கு போட்டிருக்கு, இந்த 10-12 நாடுகள் மாதிரி தான் ஈராக்கும் இருக்கும், ஈரானும் இருக்கும். எப்படி நம்ம ஈராக்கில் சதாம் ஹுசேன்கிட்ட நீங்கள் அணு ஆயுதங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அந்த நாட்டை தாக்குதல் நடத்தி சின்ன பின்னமாக்கி கடைசியில் இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு போலியான கோர்ட்டை உருவாக்கி அந்த கோர்ட்டு சதாம் ஹுசேனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவரை சாகடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு ஆளை போட்டு ஆட்சி நடத்தி இப்போ ஈராக்குடைய எண்ணெய் வளங்களை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி இங்கே செய்யலான்னு அவர் எடுத்த முயற்சி தான். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், கொமேனி என்ன பண்ணிட்டார், நாளை நான் உயிரிழக்கப்படலாம், அப்போ நம்ம நாட்டுடைய இந்த ஸ்திரத்தன்மையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, நம்மளுடைய இந்த வளங்களை விட்டு கொடுக்கக்கூடாது, நானே போயிட்டாலும் எனக்கு அடுத்தபடியாக
4 தலைவர்களை நான் நியமிச்சுட்டு போகிறேன், நான் போயிட்டா அடுத்தாப்பில் இவர் வரணும், அவர் போயிட்டா இவர் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் என்ன பண்ணிட்டாரு, நியமனம் பண்ணிட்டு போயிட்டார். அதனுடைய விளைவு தான் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் நியாயமற்ற முறையில் தாக்குதல் நடத்த 4வது மணி நேரமே அவர் நியமனம் பண்ண ஆளுங்க ஒன்று கூடி என்ன பண்ணிட்டாங்க, எதிர்த்தாக்குதலை அமெரிக்காவை தூக்கி திருப்பிட்டாங்க. அப்போ அமெரிக்கா 13,000 கிலோமீட்டரில் இருக்கிறப்ப அவர் எப்படி அடிக்க முடியும்? அந்த அமெரிக்கா இஸ்லாமிய நாடுகளில் வச்சு அந்த தன்னுடைய இராணுவ மையம் பேஸ் உண்டாக்கியிருக்குல்ல, அந்த இராணுவ தளம், அந்த தளங்களை தான் அடிக்கணும், அப்படி தான் அடிக்க முடியும். அதில் குறிப்பாக அந்த ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானுக்கு பக்கத்தில் இருக்க ஈராக்கில் தான் பெரிய இராணுவ தளம் அமைச்சு அங்கே தான் ஏகப்பட்ட வெடிமருந்துகளை கொண்டாந்து குமிச்சிருக்கிறாரு. யார்? இந்த ட்ரம்ப்பு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஆப்ரஹாம் லிங்கன்கிற ஒரு பெரிய கப்பல், போர்க்கப்பல், அந்த கப்பல் எந்த நாட்டுக்கு போதோ அந்த நாடு நாசமாக போயிடும்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான கப்பல் அது, அதை மூழ்கடிக்கவே முடியாது. அந்த கப்பலை கொண்டு போய் ஈரானுக்கு இப்போ கிட்டக்க போய் நிறுத்தி வச்சுட்டாரு அட்வான்ஸாக. அதில் 50-60 பிளேன் நிற்கிது, விமானங்கள் நிற்கிது. அந்த கப்பலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 10 கப்பல் சுற்றுது. 5000 பணியாளர்கள் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கப்பலை கொண்டு போய் வச்சுட்டு ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளான அந்த பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத், ரியாது, கத்தார், ஈராக், இந்த நாடுகளெல்லாம் இராணுவ தளங்களை கொண்டு போய் வச்சுட்டு அந்த இராணுவ தளங்கள்லாம் அடிக்கிறதுக்குள்ள அந்த ராக்கெட்டு, மிசைல்ஸு, ஏவுகணையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அடிக்கிறாரு. ஈரானில் தலைவரை கொண்டுடுறாரு. கொண்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சுகபோகமாக அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஈரானில் உள்ளவங்கெல்லாம் குச்சியை செப்பிட்டு பேசாமல் அழுதுட்டு போயிடுவாங்க. இவர் நினச்சிருக்காரு அவன் அப்படி இல்லை, அவன் சரியான ஆம்பளை, அடித்தான் அடுத்த 4வது மணி நேரத்தில் உன் இராணுவ தளத்தில் அழிக்கிறான் பாடுறான்னு சொல்லி செம்ம அடி கொடுத்தான். ஃபஸ்ட்டு அடி ஈராக்குடைய அந்த இராணுவ தளம் பேஸை அழித்து நொறுக்கிட்டான். இவன் எங்கே கொண்டு போய் அதிகமாக வெடி மருந்துகளை வச்சானோ அது பூரா அழிஞ்சு நாசமாயிருச்சு. இது 1வது தோல்வி அமெரிக்காவுக்கு. 2வது தோல்வி, இந்த ஆப்ரஹாம் லிங்கன் மிக பிரம்மாண்டம், எங்களை தாக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுனால அதை குறி வச்சு அடித்தான். 4 ஏவுகணையை போட்டு அதை கவுக்கத்தான் முடியலை, ஆனால் ஓட்ட வைக்க முடிஞ்சிருச்சு. அந்த தளங்கள் ஓடுதளங்களை சேதப்படுத்தி நெருப்பு பிடிக்க வச்சுட்டதுனால இன்றைக்கி அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அந்த இடத்துல இல்லை, அது எங்கேயோ காணா போச்சுங்கிறாங்க. காரணம் அது உள்ளே இருக்கிற ஃப்ளைட்டை வெளியே எடுக்க முடியாது, ஓடுதல் இருந்தாலும் ஃப்ளைட்டை வெளியே எடுக்க முடியும். அது அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு இப்போ அமெரிக்கா எங்கேயோ ஒரு மூலையில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சு அதுக்கு ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 2வது தோல்வி. 3வது தோல்வி, ஈரான் என்ன பண்ணிட்டான், இந்த எல்லா விமானத்தளங்களையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். குறிப்பாக இஸ்ரேலுடைய அந்த மண் ஆசை தானே இவ்வளோ பெரிய வெறி வச்சுச்சு. இஸ்ரேலுடைய அந்த பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸை அடித்து தும்சம் பண்ணிட்டான். இஸ்ரேலுடைய பிரசிடென்ட்டுடைய அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணதோட அங்கே உள்ள அந்த அதிகார மையங்கள் அத்தனையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ இங்கே இஸ்ரேலில் அந்த இஸ்ரேல் அரசு குறுஞ்செய்தி மெசேஜ் அனுப்புது, மக்களை ஓடி ஒளிஞ்சிக்கங்க பங்கர்லேண்டு. அப்போ அந்த அளவுக்கு அங்கே பதஷ்டம் நிலவுது, சின்னவனமாக போச்சு இஸ்ரேலு. 3வது. 4வது பாருங்கள், இந்த முக்கியமான ஒரு தளம் இருக்குது. என்ன தளம்? எண்ணெய்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு தளம். அந்த தளத்தில் கப்பல் வராத அளவுக்கு தடை பண்ணிருச்சு. ஹார்முஸ் ஜலசந்தின்னு ஒரு ஜலசந்தி, அது வழியாக தான் எண்ணெய் வர்ற கப்பல்லாம் வர முடியும். அந்த இடம் ஈரானில் இருக்குது. ஈரான் சொல்லிட்டான், இது வழியாக தான் நீ போயாகணும், இவனாச்சும் என் பக்கம் வந்தால் போட்டு தள்ளிடுவேன்ட்டான். இப்போ எண்ணெய்களையும் கொண்டு போக முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, வெளிநாடுகளில் உள்ள சரக்குகளையும் உள்ளே எடுக்க முடியாது. இன்னும் 10-20 நாளில் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய சரக்கும் போய் சேராது, எண்ணெய் அங்கேருந்து வெளியும் போகாது. அப்போ ஆயிலோட எண்ணெய் பல மடங்கு உயரும், பணவீக்கம் ஆகும், பொருள் தட்டுப்பாடு வரும், நாசமாக போகிற நிலையை கொண்டாந்து விட்டுட்டான். இப்படிலாம் இருக்கிறப்ப தான் இப்போ அமெரிக்கா என்ன கனவு கண்டுக்கிட்டு இருந்துச்சு, நம்மள்கிட்ட நிறைய ஆயுதம் இருக்குது, ஈரானில் கொஞ்சோண்டு இருக்கும், முதவே நம்ம அநியாயமாக அத்துமீறி தலைவர் உள்ளிட்ட 40 தலைவர்களை கொண்டுட்டோம், ஒரு ஆஸ்பத்திரியில் போட்டு தாக்குதல் பண்ணி மக்களை அழிச்சிட்டோம், 150 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடத்தில் போட்டு அழிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் குண்டை போட்டு இவனுங்களை அப்படி கதிகலங்க வச்சுட்டு ஈரானை பிடிச்சிருன்னு கணக்கு போட்டானா. அவன் என்ன பண்ணிட்டான், நீ இந்த கணக்காக போடுறா,
நான் திருப்பி அடிக்கிறேன் பாருண்டு இந்த அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்தா அந்த இஸ்லாமிய நாடுகள் பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத்து, ரியாத்து, கத்தாரு, ஈராக்கு அந்த தளங்களெல்லாம் போட்டு அடித்து தோஸ்தம் பண்ணிட்டார். இஸ்ரேலை அடித்தது மாதிரியே யுனைடெட் அரபு எமிரேட் UAE அமீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே துபாயில் மிகப்பெரிய ஒரு பில்டிங் இருக்குது, புரூஜ் கலிஃபான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த புரூஜ் கலிஃபாவை அடிக்கலை ஈரான். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அது அமெரிக்காவுடைய ஹோட்டல், அதை அடிச்சிருக்கான். அதை அடிச்சிட்டு மூலியமாக ஈரான் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா, நீ வீணான பொய் பிரச்சாரம் பண்ணுற, நான் இஸ்லாமிய நாடுகளை அடிக்கிறேன், நான் இஸ்லாமிய நாடுகளை அடிக்கலை, இஸ்லாமிய நாடுகள் எங்களை அழிக்கிறதுக்கு எங்கள் தலைவரை கொல்றதுக்கு இடம் கொடுத்து அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை கொண்டாந்து வச்சுருக்கே, அந்த இராணுவ தளத்தை தான் நாங்கள் அடிக்கிறோம். இப்போ துபாயில் கூட நான் நினச்சிருந்தா புர்ஜ் கலிஃபாவை அடிச்சிருக்கலாம், ஆனால் 7 ஸ்டார் ஹோட்டலை ஏன் அடித்தேன்னா 7 ஸ்டார் ஹோட்டல் அமெரிக்காவுடையது. இப்படி குறி வச்சு என்னை எவன் தொட்டானோ அவன் கெட்டாங்கிற மாதிரி நாங்கள் செய்யலாம் அப்படிங்கிற பழி தீர்க்கிறதுல ஈரான் நம்பர் 1 இருக்குது. இந்தோடைய செயல்கள் நல்லது தானே, சரிதானேன்னு சொல்லி உலகமே உற்று நோக்குது. அதை கவனித்த நிலையில் தான் இன்றைக்கி ஈரான் பக்கத்தில் உள்ள நியாயத்தை உணர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மற்ற நாடுகளும் ஆதரவு கொடுக்க வர்றாங்க. எப்படி ஆதரவு கொடுக்க வர்றாங்க, அந்த ஜியா ஜிங்கா அவர், ரஷ்யா, சீனா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக வர்றோன்னு சொல்லி ஈரானுக்கு வந்து தகவல் அனுப்புகிறாங்க. கிங் ஜாங் என்ன பண்ணுறாரு, நான் இறங்குறேங்க, நான் ஒரு ஆள் இறங்கினா போதும், ஒரே குண்டில் இஸ்ரேலை இல்லாமல் ஆக்கிடுவேங்கிறாரு. இவ்வளோ பெரிய ஆறுதல் இந்த பக்கம் வர்றப்ப என்ன பண்ணுவோன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற ட்ரம்புக்கு அவருடைய இராணுவ பெண்டகம் சொல்லுது, ஐயோ நம்மள்ட்ட துப்பாக்கியும் இல்லை, குண்டு இல்லை, மருந்து இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சுங்கிறப்ப தான் தலையில் இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காரு ட்ரம்பு. அவர்கிட்ட இன்னும் 4 நாளைக்கு உள்ள போர் தளவாடம் தான் இருக்குது, வேறு தளவாடம் வர்றதுக்கு வழியும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடித்து நொறுக்க போகிறது என்னமோ உண்மைதான், அடிபட போகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிய தலைவரை ஏற்கனவே ஒரு அயத்துல்லா அலி கொமைனி என்ன பண்ணிட்டாரு, நான் நாளை கூட இறக்கப்படலாம், இந்த நாடை காப்பாற்றலான்னு நியமனம் பண்ணார்ல, அதுக்கு ஒரு புது தலைவரை வந்து அந்த ஈரான் நாடு தேர்ந்தெடுத்துருச்சு. அந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக வந்து மொஜ்தபா கமானிங்கிற அந்த ஆயத்துல்லா அல் கமானி அவர்களுடைய மகனை தேர்வு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 88 மத குருமார்கள் கூடி அந்த இராணுவம் கூடி அவரை தேர்ந்து செஞ்சுட்டாங்க. இப்போ இனிமேல் அந்த படை என்ன பண்ண வீறு கொண்டு எழுத்து நடபட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு தகவலில் சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத் நகரில் இருக்கிற அமெரிக்கா தூதரகத்தில் 2 ட்ரோனை வச்சு அடித்து அமெரிக்க தூதரகத்தை ஈரான் அடிச்சிருக்கு. அப்படி படிப்படியாக ஒவ்வொரு இடங்களாக தாக்குறாங்க. ஆனால் அவங்க தாக்கக்கூடிய இடம் பூரா பொதுமக்களையும் சிவிலியன்களையும் தாக்கலை, அமெரிக்க இராணுவ வீரர்களையும் அமெரிக்க இராணுவ தளங்களையும் அழிச்சிக்கிட்டே வருது ஈரான். இங்கே எதிர்த்து தாக்குறதுக்கு அமெரிக்காட்ட ஒன்றுமே இல்லை. அமெரிக்கா வந்து என்ன பண்ணால் ஈரான் மேலே வந்து ஒரு ஏவுகணையை விடும், உடனே பதிலுக்கு வந்து ஈரான் ஒரு ஏவுகணையை விடுவாங்கல்ல, அப்போ அந்த ஏவுகணை என்ன பண்ணால் அமெரிக்கா இராணுவம் வந்து SM-3ங்கிற ஒரு ஏவுகணையை வச்சு இடைமறித்து அழிக்கும். அப்படி இடைமறித்து தாக்கக்கூடிய SM-3 போன்ற ஏவுகணை வந்து அமெரிக்காவில் காலி ஆயிடுச்சான். அதைத்தான் அந்த பெண்டகன் சொல்லியிருக்கு, இன்னும் 4 நாளைக்கு தயா நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த 4 நாளைக்கு பிறகு அவன் இப்போ ஈரான் வந்து 10 ஏவுகணை விட்டால் இவன் 8 ஏவுகணையை இடைமறித்து அழிச்சிடுவான். 2 தான் போட்டு விழுங்க, 2ல் தான் இந்த கதி கிடக்குது. இப்போ இவன்கிட்ட இடைமறிக்கிற SM-3 ஏவுகணை காலி ஆயிடுச்சுன்னா அவன் விடுற 10க்கு 10 வந்தால் என்னாவும் நாசம் தான், சர்வ நாசம். அமெரிக்காவுடைய அத்தனை இராணுவ தளங்களும் இல்லாமல் போயிருங்கிற முடிவு இன்றைக்கி ட்ரம்புக்கு தெரிஞ்சு போச்சு. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே மேப்பை விட்டு போயிருங்கிற ஒரு முடிவு நெதன்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் இவர் என்ன பண்ணுறாரு, பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு சரிப்பா நடந்ததெல்லாம் நடந்துச்சு, வாங்க பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு ட்ரம்பை அழைக்கிறாரு. அதுக்கு ஈரான் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லை ராசா, நீ எங்கள் தலைவர்களெல்லாம் கொண்டுட்ட, ஆஸ்பத்திரியில் போட்டு மக்களை கொண்டுட்ட, 160 பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை கொண்டுட்ட, என்னுடைய நாட்டில் பல கட்டடங்களை நாசமாக்கிட்ட, எல்லாம் செஞ்சுவிட்டு இப்போவா பேசலாம்னு சொன்னால் நாங்கள் விடுவோமா, விட மாட்டோம். இதுக்கு பழிக்கு பழியாக நெதன்யாகுவை வந்து
காலி பண்ணணும், இந்த இஸ்ரேலை வந்து உலக வரைபடத்துலேருந்து எடுக்கணும், நீ அமெரிக்காவில் அமைச்சிருக்கா பாரு இந்த இராணுவ தளங்கள் இதை பூரா இல்லாமாக்கணும், இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறோம் அப்புறமா பேசி பார்ப்போம், முடிஞ்சால் ஜெயிச்சுப்பார் அப்படின்னு சவால் விடுற ஈரான் வந்து எந்த அளவுக்கு இப்படி வந்துச்சுங்கிற ஒரு ஆச்சரியம் உலகத்திட்டே இருக்குது. இந்த தைரியத்தையும் ஆச்சரியத்தையும் பார்த்து மிரண்டு போயிருக்கு அமெரிக்கா. இந்த தைரியமும் ஆச்சரியமும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியும் பார்த்தா கிட்டத்தட்ட வெற்றி முகத்தில் ஈரானும் தோல்வி முகத்தில் அமெரிக்காவும் இருக்குங்கிறது தான் நடைமுறையில் தெரிய வருது. இதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு உதாரணம்னா, நபிகள் நாயகம் முகமது நபி காலத்தில் வந்து இதே போன்ற ஒரு நோன்பு காலம் ரமலான் மாதத்தில் தான் பத்ர் போர்னு ஒரு போர் நடந்துச்சு. அந்த பத்ர் போர் வந்து இந்த ரமலான் நோன்பு 17ஆவது நாளில் நடக்குது. அப்போ முகமது நபி அவர் சார்ந்த படையில் இருக்கிறவங்க 313 பேர், அவருக்கு எதிரில் இருக்கிற அந்த எதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான படையில் வந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள், ஆயிரக்கணக்கான யானைகள், ஒட்டகங்கள். அப்போ முகமது நபி இறைவன்கிட்ட என்ன பண்ணுறாரு, பிரார்த்தனை பண்ணுறாரு, இறைவா நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், எங்கள்கிட்ட வழியை ரொம்ப சண்டைக்கு வந்திருக்கான், நியாயமற்ற முறையில் போருக்கு வந்திருக்கிறான், ஆனால் எங்கள்கிட்ட வந்து ஆளுக ரொம்ப கம்மி, 313 பேர் இருக்கும், போதுமான ஆயுதங்கள் எங்கள்கிட்ட இல்லை, ஆனால் எதிர்த்தரப்பில் வந்து ஆயிரக்கணக்கான ஆள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான யானைப்படை குதிரைப்படையெல்லாம் இருக்குது, நீ தான் எங்களை காப்பாற்றணுன்னு இறைவன்கிட்ட கெஞ்சி மன்றாடுறாரு. அதனுடைய முடிவு என்னாச்சு, 313 பேர் நின்று இருந்த அந்த பத்ரு போரில் பத்ரு சஹாபாக்களுடைய இஸ்லாமிய படை தான் வெற்றி பெற்றுச்சு, ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தது தோல்வி அடைஞ்சிச்சு. அதுபோல் இந்த அமெரிக்கா இந்த இஸ்ரேலை சேர்த்துக்கிட்டு அவங்க கையில் அவங்க கண்ணை குத்துற மாதிரி இஸ்லாமிய நாட்டை அழிக்க இஸ்லாமிய நாடுகளையே ஒரு 10 நாடுகளை சேர்த்து அவன் இடத்துல இராணுவ தளத்தை அமைச்சிக்கிட்டு இப்படி 13-14 நாடுகள் சேர்ந்துக்கிட்டு இந்த ஈரான் மேலே தாக்குதல் நடத்துனாங்கல்ல, அந்த தாக்குதலுடைய தொடர் நாள் தான் இன்றைக்கி நாளை வரக்கூடிய பத்ரு சஹாபாக்களுடைய 17ஆவது இரவு, 17ஆவது நாள். இந்த 17ஆவது நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இப்போ கத்தி கலங்கிக்கிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப், ஐயா போகிற நிறுத்துங்கண்டு, நான் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இப்படி கூட நடக்கலாம். ஏற்கனவே நடந்தது போல் இந்த உலகத்தில் நேர்மையான முறையில் போர் நடத்தக்கூடிய இந்த ஈரான் படைகள் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உலகத்துக்கு பூரா நான் தான் கட்ட பஞ்சாயத்து போலீஸுன்னு வம்பு இழுத்துக்கிட்டு அவங்க சொத்துக்களை அபகரிக்கிறதே குறியாக இருக்கிற அமெரிக்காவுக்கு வீழ்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை பிடிச்சதுங்கிற மாதிரி காசாவில் தங்கிக்கிட்டு அந்த நாட்டை பிடிச்ச அந்த மக்களை அல்லோகலப்படுத்தின இஸ்ரேல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற பல தகவல்கள் இன்றைக்கி வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள், உலக நடப்புகள், போர் நடவடிக்கைகள், நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல், யார் பக்கமும் ஒரு பக்கம் சார்பாக இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.